தமிழகத்தில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் ஏபிஎஸ் தலைமையில் தான் கூட்டணி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. கூட்டணிக்காக அதிமுக எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை. அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் பாஜக தலையிடாது என்றும் அமித்ஷா திட்டவட்டம். ஆட்சி அமைப்பது, ஆட்சியில் பங்கு போன்றவை தேர்தலுக்கு பின் பேசப்படும். அதிமுக பாஜகவுக்கு இந்த கூட்டணி பலனளிக்கும் என்று அமித்ஷா பேட்டி. அதிமுக கூட்டணிக்காக அண்ணாமலை மாற்றமா என்ற கேள்விக்கு அமித்ஷா மறுப்பு. அண்ணாமலை தலைவராக இருக்கும் போதுதான் அதிமுக கூட்டணி அமைந்துள்ளதாக விளக்கம். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலளிக்க வேண்டும். மதுபான கொள்கையில் திமுக 39,000 கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதாகவும் அமித்ஷா குற்றச்சாட்டு. என்டிஏ குடும்பத்தில் அதிமுக இணைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாட்டை வளர்ச்சியின் புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வோம் என்றும் உறுதி. இனிமேல் ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என கூறியவர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவுக்கு மட்டும் அல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மிகப்பெரிய துரோகம் செய்துவிட்டதாக கனிமொழி விமர்சனம். எதிர்க்கட்சி என்பதால் திமுக எம்பி கனிமொழி எதிராகத்தான் பேசுவார். அதிமுக பாஜக கூட்டணி குறித்த விமர்சனத்திற்கு நயினார் நாகேந்திரன் பதிலடி. தமிழக பாஜகவின் புதிய மாநில தலைவராகிறார் நயினார் நாகேந்திரன். மாநில தலைவருக்கான தேர்தலில் அவர் மட்டுமே விருப்ப மனு தாக்கல் செய்த நிலையில் உறுதி. பாமகவுடன் கூட்டணி அமையுமா என்பது குறித்து சூழலுக்கு ஏற்ப முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் ரகுபதி தகவல். கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் செய்தியாளர்களின் கேள்விக்கு விளக்கம். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1480 ரூபாய் அதிகரித்து வரலாறு காணாத உச்சம். ஒரு சவரன் தங்கம் 69,960 ரூபாய்க்கு விற்பனையாவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் சற்றே நிம்மதி. ஐபிஎல் தொடரின் 25வது லீக் ஆட்டத்தில் சென்னை அணி படுதோல்வி. 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது கொல்கத்தா அணி. சென்னை அணியின் தொடர் தோல்வியால் ரசிகர்கள் கடும் அதிருப்தி. T20 போட்டி போன்று அல்லாமல் டெஸ்ட் போட்டி போல் இருந்ததாக ஆதங்கம். ஐபிஎல் மேட்ச் பேட்டிங் ரொம்ப ஹார்டபுளாக இருந்தது. அவங்களோட கோல் வெறும் பால் அட்டென்ட் பண்ணுறது தான் இருந்தது, தவிர பால் வந்து 4 இல்லை 6 அடிக்கணும் அது மாதிரி எதுவும் இல்லை. குறைந்த ஸ்கோரில் சென்னை அணி சுருண்டதால் மைதானத்தில் இருந்து பாதியில் வெளியேறிய ரசிகர்கள். ஆசையோடு வந்தோம், எல்லாம் போய்விட்டதாக விமர்சனம். ஜெயிக்கணும் தானே எல்லாரும் வருவோம், பட் தென் தோத்து போயிட்டாங்க, என்ன பண்றது. ஆமா எக்ஸ்பெக்டேஷன், எக்ஸைட்மெண்ட் எல்லாமே பயங்கரமா இருந்தது, பட் தென் தோத்து போயிட்டோம், என்ன பண்றது. திமுக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து அமைச்சர் பொன்முடி நீக்கம். தந்தை பெரியார் திராவிடர் கழக நிகழ்ச்சியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக கண்டனங்கள் வலுத்த நிலையில் திமுக தலைமை அதிரடி.
தந்தை பெரியார் திராவிடர் கழக நிகழ்ச்சியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரம். கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்ட அமைச்சர் பொன்முடி முதலமைச்சரை சந்தித்து விளக்கம். பெண்களை பற்றி இழிவாக பேசிய பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி கைது செய்ய வேண்டும். பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா, VP துரைசாமி வலியுறுத்தல். தைலாபுரம் தோட்டத்தில் பாமக வழக்கறிஞர் பாலு தலைமையிலான சமரச குழுவை சந்திக்க மறுத்த ராமதாஸ் 3.5 மணி நேர காத்திருப்புக்கு பின்னர் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பிச் சென்றனர். KN நேருவின் சகோதரர் அவரது மகன் தொடர்புடைய இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் கண்டுபிடிப்பு. நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய லஞ்சம் வசூலித்ததற்கான ஆதாரங்களும் கிடைத்துள்ளதாக அமலாக்கத்துறை தகவல். சென்னையில் அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மருத்துவமனையில் அனுமதி. விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய நிலையில் அனுமதி. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் உள்ள பிரபல நகைக்கடையில் இந்திய தர கட்டுப்பாட்டு நிர்ணய அதிகாரிகள் சோதனை. 4,80,00,000 ரூபாய் மதிப்புள்ள போலி தர முத்திரையுடன் கூடிய தங்க நகைகளை பறிமுதல் செய்து விசாரணை. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பெண் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம். கடன் தவணை செலுத்துமாறு நெருக்கடி அளித்த தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் 4 பேரை கைது செய்து சிறையில் தள்ளியது காவல்துறை. நிலவில் மாதிரிகளை சேகரித்து புவிக்கு கொண்டு வரும் வகையில் சந்திரயான் 4 வடிவமைப்பு. ககன்யான் திட்டத்தின் முன்னோட்டமாக 3 ஆளில்லா ராக்கெட்டுகள் விண்ணில் ஏவப்பட உள்ளதாகவும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் தகவல். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே இளம் பெண்ணை வன்கொடுமை செய்ய முயற்சித்த நபரால் அதிர்ச்சி. CCTV காட்சிகளை ஆய்வு செய்து தாய் மாமனை கைது செய்தது காவல்துறை. ஹோசூர் அருகே வீட்டின் கதவை உடைத்து பீரோவில் இருந்த பல லட்சம் மதிப்பிலான சேலைகளை திருடிய கொள்ளையர்கள். வீட்டில் நகைகள் இல்லாததால் சேலைகளை மூட்டையாக கட்டி திருடிச் சென்றது விசாரணையில் அம்பலம். பங்குனி உத்திரத்தையொட்டி திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தங்கத்தேரில் எழுந்தருளிய முருகப்பெருமான். திரளான பக்தர்கள் அரோகரா என பக்தி முழக்கமிட்டபடி வழிபாடு. அரியலூர் மாவட்டம் தாப்பள்ளூர் திரௌபதி அம்மன் கோயிலில் கொட்டும் மழையிலும் நடந்த தீமிதி திருவிழா. விழா குழுவினர் பேனரை குடையாக மாற்ற மழையை பொருட்படுத்தாது தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் கோலாகலமாக நடந்த ஆண்டாள் ரெங்க மன்னார் திருக்கல்யாண வைபவம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. ஈரோட்டில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. கணக்கில் வராத 3 லட்சம் ரூபாய் பறிமுதல். திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு. முதியவருக்கு சிகிச்சை அளிக்கப்படாததை கண்டு மருத்துவர்களை கடிந்து கொண்டதால் பரபரப்பு.
கோவை வெள்ளியங்கிரியில் மலை ஏற்றத்தில் ஈடுபட்ட பக்தர் மூச்சு திணறி உயிரிழப்பு. காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் சுயம்புலிங்க தரிசனத்திற்காக சென்ற போது துயரம். திருச்செங்கோட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவர் ஒருவரை அரிவாளால் வெட்ட பாய்ந்த மற்றொரு மாணவரால் அதிர்ச்சி. சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட மாணவரை கைது செய்து போலீசார் விசாரணை. விழுப்புரத்தில் ஆக்கிரமிப்பில் இருந்த 75 ஆண்டுகள் பழமையான மாரியம்மன் கோயில் இடிப்பு. பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி கோயில் இடித்து தரைமட்டம் ஆக்கப்பட்டதால் கதறி அழுத பெண்கள். சிவகங்கை நகராட்சியில் சொத்து வரி பெயர் மாற்றம் செய்ய 9,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பில் கலெக்டர் கைது. புகாரின் பேரில் கையும் களவுமாக பிடித்தது லஞ்ச ஒழிப்புத்துறை. போக்சோ வழக்கில் 2 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த கேரள இளைஞர் சென்னை விமான நிலையத்தில் கைது. கோழிக்கோடு போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கியிருந்த நிலையில் நடவடிக்கை. காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் கண்டெய்னரில் இருந்து 9 கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ளிக்கட்டிகள் மாயமான விவகாரம். 7 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தது காவல்துறை. பட்டுக்கோட்டை அருகே தந்தை இறந்த துக்கத்திலும் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர். தேர்வு முடிந்ததும் தந்தையின் உடலை கண்டு கதறி அழுத சோகம். தென்காசி மாவட்டம் சிவகிரி அரசு மருத்துவமனையில் நோயாளிக்கு தூய்மை பணியாளர் சிகிச்சை அளித்ததால் அதிர்ச்சி. சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனையிலும் இதே நிலை நீடிப்பதாக பொதுமக்கள் புகார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கோயில் திருவிழாவுக்கு வந்தவர்களை தேனீக்கள் கொட்டியதால் அதிர்ச்சி. காயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. நாகூர் தர்காவில் பார்க்கிங் இடம் இல்லாத போது பக்தர்களிடம் பார்க்கிங் கட்டணம் வசூலிப்பது சரியா? நகராட்சியிடம் தமிழக சிறுபான்மையினர் நல ஆணைய தலைவர் அருண் கேள்வி. காரைக்காலில் தலைக்கவசம் குறித்து வாகன ஓட்டிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்திய இளைஞர். பைக்கில் அதிவேகமாக சென்றதால் நூதன தண்டனை வழங்கிய காவல்துறை. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் பங்குனி உத்திர சிறப்பு சேர்த்தி சேவை. தங்கப்பல்லக்கில் அரங்கநாதர் தாயாருடன் பக்தர்களுக்கு காட்சி. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று நிறைவு பெறுகிறது பங்குனி உத்திர ஆராட்டு விழா. சித்திரை விஷு பண்டிகையை முன்னிட்டு 18ஆம் தேதி வரை சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என தேவசம் போர்டு தகவல். மும்பை தாக்குதல் சதி பின்னணி குறித்து தக்பூர் ராணாவிடம் NIA அதிகாரிகள் கிடுக்கிப்பிடி விசாரணை. பாகிஸ்தானுக்கு உள்ள தொடர்பு, மும்பைக்குள் ஊடுருவியது எப்படி என்பது குறித்தும் துருவி விசாரணை. தலைநகர் டெல்லியில் புழுதி புயல் வீசியதால் பரபரப்பு. சாலையில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் அருகே அலுமினியம் உருக்கு ஆலையில் பயங்கர தீ விபத்து.
6 தொழிலாளர்கள் படுகாயமடைந்த நிலையில் இருவரின் நிலைமை கவலைக்கிடம் என தகவல். அஜித் குமார் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி படத்திற்கு ரசிகர்கள் வரவேற்பு. முதல் நாளில் இந்திய அளவில் 30 கோடியே 90 லட்சம் ரூபாய் வசூல் செய்துள்ளதாக தகவல். குட் பேட் அக்லி பட விமர்சனங்களால் கொந்தளித்த நடிகை த்ரிஷா சமூக வலைதள பதிவுகளுக்கு தக்க பதிலடி. இஸ்ரேல் தாக்குதலால் சின்னா பின்னமான காசாவுக்கு ஆதரவாக பாகிஸ்தானில் ஆயிரக்கணக்கானோர் பேரணி. இஸ்ரேலுக்கு கடிவாளமிட ஐரோப்பிய ஒன்றியமும் பிற நாடுகளும் முன்வர வேண்டும் என்றும் முழக்கம்.